ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மத்திய மற்றும் மாநில அரசு இணைந்து வழங்கும் தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா அப்படின்னு ஒரு சூப்பரான திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, கிராமத்தில் உள்ள அனைத்து படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி அவங்களுக்கு ஒரு 100% ஜாப் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஃப்ரீ ஃபுட் குடுக்குறாங்க. ஃப்ரீ ட்ரெஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு தங்கறதுக்கான வசதியும் அவங்க வந்து ஏற்படுத்தி குடுக்குறாங்க. இந்த மாரி பல்வேறு விதமான ஃபெசிலிட்டி வந்து பார்த்தோன்னா, இந்த ஸ்கீம்ல வந்து அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த திட்டத்த பத்தி நெறைய பேர் வந்து தெரியாம இருக்காங்க. முக்கியமா இந்த ஸ்கீம் பத்தி நெறைய பேருக்கு வந்து தெரிய வைங்க. ஓகே. இப்ப வந்து பார்த்தோன்னா, இந்த திட்டத்த பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றது? எப்படி உங்க ஊர்ல இருக்க ட்ரெய்னிங் சென்டர் வந்து கண்டுபிடிக்கிறது? இத பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோ வந்து லென்த்தா போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனாவோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ பர்சன்ட் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே மேலே போயிட்டீங்கன்னா பார்ட்னர்ஸ்னு இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். கேண்டிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த பேஜ்குள்ளே வரீங்க. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிளேஸ்மெண்ட் வாங்கி தந்திருக்காங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்தா சூப்பராக வந்து சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல எல்லா ட்ரைனிங்குமே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க டெக்னாலஜி வைஸில் ஸோ எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. லேப் ஃபெசிலிட்டி எல்லாமே அந்த சென்டரில் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்டுனா உங்களுக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேட்டையும் அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் எல்லாமே அவங்களே வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே வந்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லிட்டில் பில் ஸ்கூல் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அன்எம்ப்ளாய்டாக இருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி வந்து பார்த்தா வேலைக்கே போகிறீங்கன்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராச்சும் 100 நாள் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராச்சும் செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது மகளிர் சுய உதவிக்குள்ளே இருக்காங்கன்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் 35 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுவே நீங்கள் வந்து உமன் அண்ட் வந்து பார்த்தா டிசபிலிட்டி பர்சனாக தான் 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலான மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தோன்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு என்ரோல் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேவைன்றதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு அப்படின்னா ஓட்டர் ஐடி, அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. பர்த் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ண ஐடி கார்டில் உடைய பர்த் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் இல்லைனா நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ப்ரூஃப் ஆஃப் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பிபிஎல் கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிபிஎல் கார்டு இல்லை, ஸோ எம்ஜிஎன்ஆர்ஜிஏ, அதாவது வந்து பார்த்தா 100 நாள் அட்டை இருக்கணும். 100 நாள் அட்டையும் இல்லை, இந்த ஆர்எஸ்பிஓ அட்டை இருக்கணும். அப்படின்னா ட்ரிபிள் ஏ கார்டு, அதாவது ஏஏஒய் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லை செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏதாச்சும் ஒரு கார்டு தான் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ்காக டெய்லி உங்களுக்கான ஆதார் பயோமெட்ரிக் வந்து வச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்கள் நேமில் பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஃப்ரீ ஃபுட்டு அண்ட் அக்காமடேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் வந்து அந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய பேங்க் புக்கு வந்து பார்த்தா டெய்லி வந்து 100 ருபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃப்ரீ புக்ஸு அண்ட் லேர்னிங் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தா அவங்களே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண போகிறோன்னா ஸோ இன்டர்நெட் கனெக்டோட உங்களுக்கான ஒரு பர்சனுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டேப்லெட் பிசி எல்லாமே வந்து பார்த்தா ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து தரணுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா என்சிவிடி அண்ட் எஸ்எஸ்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கான ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்தா மினிமம் சேலரி 6000 ரூபாய் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாப் அவங்களே வந்து வாங்கி தருவோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தா போஸ்ட் பிளேஸ்மெண்ட், அதாவது நீங்கள் பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 to 6 மந்த்லேருந்து
₹1000 உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கேட்டகரி வந்து குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ 4500 குடுத்துருக்காங்க, 5000 குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு சில இன்டர்ன்ஷிப்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேலைவாய்ப்ப பொறுத்தவரைக்கும் உங்க ஊர்ல வேலைவாய்ப்பு இருக்கும். உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். இல்ல அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். உங்களுக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல நீங்க வேலைவாய்ப்பு வந்து பெற்றுக்கலாம். ஸோ ஃபாரின்க்கான கவர்ன்மென்ட் ஜாப்பும் அவங்களே வந்து புரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேலை வேணுமோ எல்லாமே அவங்க வந்து குடுத்துடுறாங்க. ஓகே. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இருக்கு பாருங்க. சிட்டிசன் சென்டர் சர்வீஸ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணா போதும். இதிலே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். செகண்டா இருக்கு பாருங்க. ட்ரெய்னிங் சென்டர் நியர் மீ. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. ஓகே. இதில போயிட்டு உங்க ஊர்ல எந்தெந்த இடத்துல இந்த ட்ரெய்னிங் சென்டர் இருக்குது அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான ஸ்டேட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அது நீங்க வந்து குடுத்துட்டு, எந்த செக்டார்ல உங்களுக்கு வந்து ஸ்கில் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நான் இப்போதைக்கு வந்து ஐடி, ஐடிஎஸ் குடுத்துறேன். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ நீங்க செலக்ட் பண்ண ஊர்ல எந்தெந்த இடத்துல இந்த ட்ரெய்னிங் இருக்குன்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதிலேயே குடுத்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா செக்டார் வந்து நம்ம செலக்ட் பண்ண செக்டார் வந்துச்சு. பக்கத்துல ட்ரெய்னிங் சென்டர் நேம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெய்னிங் சென்டருக்கான ஐடி குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் எங்க இருக்கோ அட்ரஸ் குடுத்துருக்காங்க. உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்க டைரக்ட்டா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி எப்படி இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நீங்க வந்து தெளிவா வந்து கேட்டுக்கோங்க. ஓகே. இந்த மாரி உங்களுக்கு எந்தெந்த செக்டார்ல தேவைப்படுதோ, ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் குடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு எந்த செக்டார்ல தேவைப்படுதோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கான கோர்ஸ நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரியான கோர்ஸஸ் உங்களுக்கு வந்து புரொவைட் பண்றாங்க. இப்போதைக்கு நான் வந்து சென்னை குடுத்துறேன். சென்னையில பொறுத்தவரைக்கும் நெறைய செக்டார் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி நெறையா வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த செக்டார் தேவைப்படுதோ அந்த செக்டார் நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கான கோர்ஸ நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஜஸ்ட் அவங்க குடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணி எப்படி கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க வந்து கேட்டு, ஸோ கால் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து கேட்டுக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்னிங் சென்டருக்கு நம்ம எப்படி ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்றோம். ஓகே. இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த மாரி எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். வேற ஒரு வெப்சைட்குள்ள போகும். இதற்கு எல்லா ஸ்டெப்புமே நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. ஃப்ரெஷ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த பட்டன நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க ரெஜிஸ்டர் அண்டர் டிடியு ஜிகேஒய் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்க டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்து உங்க தாலுக் கேட்டிருக்காங்க பாருங்க. அதில போய் தாலுக் என்டர் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து வில்லேஜ் கேட்டிருக்காங்க. உங்க ஊரோட வில்லேஜ் என்னவோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ இருக்கு பாருங்க. அனேபிள் டூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் எஸ்இசி டிராப் டவுன் இருக்கு பாருங்க. அதில போயிட்டு நீங்க இப்போ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா போதும். இப்போ வந்து கேண்டிடேட் நேம் கேட்குது. இதில போயிட்டு உங்க நேம நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு அது கீழ உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபாதர் இருந்தா ஃபாதர் நேம் குடுங்க. ஹஸ்பண்ட் இருந்தா ஹஸ்பண்ட் நேம் வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அது கீழ மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில போயிட்டு உங்க மதர் நேம் என்னவோ அத நீங்க வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. என்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பக்கத்தில டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கு அடுத்து மந்த், அதுக்கு அடுத்து டே இந்த ஃபார்மேட் டேட் ஆஃப் பர்த் குடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா, ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி எஸ்சியா, எஸ்டியா இல்ல அதர் கேட்டகரி அதர வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய பெர்சனல் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பேரண்டோட மொபைல் நம்பர் இருந்தா நீங்க வந்து குடுங்க. அப்படி இல்லனா அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. அது கீழ மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி வந்து பார்த்தா இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே. ஸோ எல்லாமே கரெக்ட்டா என்டர் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு ஒரு நம்பர் மாரி வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. யுவர் ஐடின்று அந்த ஐடி நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அடுத்த பேஜ்க்குள்ள போவீங்க. ஓகே. இதில போயிட்டு அகைன் உங்க அட்ரஸ் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பிளாக் கேட்டிருக்காங்க. உங்க தாலுக்கு என்னவோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கிராம் பஞ்சாயத்து கேட்டிருக்காங்க. இதில போயிட்டு உங்களுடைய கிராம் பஞ்சாயத்து எதுவோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது கீழ வில்லேஜ் கேட்டினா உங்க வில்லேஜ் வந்து ஷோ ஆயிடும். அதுக்கு அடுத்து அட்ரஸ் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஸோ டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் இது எல்லாத்தையுமே உங்க அட்ரஸ நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும், பிரசன்ட் அட்ரஸும் ஒண்ணா இருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கான அட்ரஸ் வந்து காப்பி ஆயிடும். இப்போ நீங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அடுத்த பேஜ்க்குள்ள வந்து போகும். ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது உங்க பேரண்டோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அத நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்காலும் விடலாம். அப்படி குடுக்காத விட்டுருங்க. ஓகே. அதுக்கு அடுத்து இயர்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்து மைனாரிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைனாரிட்டியா இருந்தா எஸ் குடுங்க. அப்படி இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க டிசபிலிட்டி பெர்சனா இருந்தா எஸ் குடுங்க. அப்படி இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து நீங்கள் NREGல ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டுருங்க. அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுத்து அதுக்கான ஜாப் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கான்ற மாதிரி கேட்டுருங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இன்கேஸ் இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட பிபிஎல் ஐடி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பிபிஎல் ஐடி இருந்தால் அதுக்கான நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிஐபி நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆதார் கார்டு இருந்தால் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஆதார் கார்டு இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் யாராச்சும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. அதாவது மகளிர் சுய உதவிக்குழு இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து RSBI கார்டு உங்ககிட்ட இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த யோஜனா கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் மேரிடோ அன்மேரிடான்னு வந்து கொடுத்துங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கூல் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹையஸ்ட் ஸ்கூல் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துங்க. ஸோ 12th 12th கொடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் எப்போ 12th முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துட்டு டெக்னீஷியன் எஜுகேஷன் கேட்டுங்க பாருங்கள். நீங்கள் டிகிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டிகிரி என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜி வரைக்கும் கொடுத்துங்க. ஸோ உங்கள் டிகிரியை செலக்ட் பண்ணிட்டு எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துங்க. அதுக்கடுத்து டொமைன் டெக்னிக்கல் எஜுகேஷன் கேட்டுருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான டிகிரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டுருங்க. நீங்கள் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை வந்து பார்த்தா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை போத்தான்னு கேட்டிருக்காங்க. இல்லை எதுவுமே இல்லை நன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா டேரெக்டாக ஜாப் வேணுமா இல்லை அண்டர் கோயிங் ஸ்கில்லிங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கில்லிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஜாப் வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தா இதுக்கு மேலே நீங்கள் ITI DDU GKY PMKY இல்லை அதர்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துலான்னு கேட்டிருக்காங்க. எடுத்து தான் கொடுங்க. இல்லை நன் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் கரண்ட்லி எம்ப்ளாய்டான்னு கேட்டிருங்க. எம்ப்ளாய்டாக தான் எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்து இப்போ எவ்வளோ வந்து பார்த்தா மந்த்லி வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் நோ அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தா நீங்கள் வில்லிங் டு மூவ் வேறு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா ஜாப்க்காக வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய்ட்டு ஜாப் பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க. இல்லை நோ கொடுத்துங்க. அதேமாரி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு ஜாப் பண்ணுற ஐடியா இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்கள் வந்து பார்த்தா எவ்வளோ மினிமம் சேலரி மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ மந்த்லி எவ்வளோ உங்களுக்கு சேலரி வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துவங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் ரெஃபரர் நேம் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ ரெஃபரர் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க நேம் வந்து கொடுத்துவங்க. அப்படி இல்லை நீங்கள் நன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சு கேட்டுருவாங்க பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி தெரியும், அதாவது இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணால் போதும் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்டு மூலமாக தெரியுமா, சோஷியல் மீடியாவா, நியூஸ் பேப்பரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுத்துங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தா நிறைய டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஓட்டர் ஐடி மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ஓட்டர் ஐடி அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணால் போதுமானது. உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தா ஒரு MBக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க போகிறேன்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சு சாய்ஸ்க்கு எடுத்துக்காங்க பாருங்கள். சாய்ஸ் 1ல் போயிட்டு எந்த செக்டார் வேணுமோ அந்த செக்டார் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர், அப்பேரல், ஆட்டோமேட்டிவ், ஸோ கேபிட்டல் குட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான செக்டார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த செக்டாரில் வேணுமோ அந்த செக்டாரை நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் டெலிகாம் கொடுத்துட்டேன். டெலிகாமில் எந்த ட்ரேடில் வேணும்னு கேட்டிருக்கேங்க. இதில் வந்து பார்த்தா டெலிகாமில் நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் நான் வந்து இப்போதைக்கு கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா சாய்ஸ் 2, சாய்ஸ் 3 இந்த மாதிரி வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ பியூட்டியில் நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உமனுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த கோர்ஸ் யூஸ் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்தா டெய்லரிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாத கோர்ஸே வந்து கிடையாது. உங்களுக்கு எந்த கோர்சஸ் எல்லாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கோர்ஸ்னு வேணாமல் எனக்கு எல்லா கோர்ஸுமே நீங்கள் சொல்கிற ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நான் படிக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணால் எஸ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தா ப்ரொசீட் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும் இந்தமாரி ஒரு பேஜுக்கு வரும். இதில் போய்ட்டு ஓடிபி வந்து சென்ட் ஆக சொல்லும். ஸோ நீங்கள் பர்சனல் ஓடிபி கொடுக்க போனால் பர்சனல் கொடுத்துங்க. இல்லை ஆதார் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துங்க. இப்போ நீங்கள் பர்சனல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தா போதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சு டன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கொடுங்க பாருங்கள். யுவர் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சு. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள்.
இந்த அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தா இந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் யாராச்சும் வந்து கால் பண்ணி கேட்பாங்க, இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க. அப்போ சொல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அகைன் ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு பேக் டு ஹோம் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க கீழே. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புதுதாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி, ஸோ உங்களுக்கான சம்மரி பார்க்குறது எப்படி, ஸ்டேட்டஸ் பார்க்குறது எப்படி, ஸோ ட்ரைனிங் சென்டர் எங்கெங்கே இருக்குன்னு செக் பண்ணுறது எப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து எம்ப்ளாயர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரைனர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே ஒரு ஓனாக சென்டர் வைக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் அவைலாக இருக்குது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வரைக்கும் பாருங்கள் கௌஷல் ஆப்தி அந்த ஸ்கில் அண்ட் பர்சனல் டெஸ்ட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் போய்ட்டு எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சு ஒரு டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கௌஷல் ஆப்தி மொபைல் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணால் போதும், அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தா இன்னும் இந்த கோர்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து கிடைக்கும். நீங்கள் 2 மெத்தடில் வந்து பார்த்தா அந்த கோர்ஸ் வந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டேரெக்டாக உங்களுக்கான ட்ரைனிங் சென்டரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், அவங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் தான் செலக்ட் பண்ணீங்களோ அந்த கோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர்லேருந்து கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தால் அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தால் தாராளமாக நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணி உங்களுக்கான கோர்சஸ் வந்து படிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.